அன்புள்ள மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் வேலூர் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவர்களை வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய வேலூர் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களை முன்னிலை ஏற்றுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் என்னுடைய ஆருயிர் அண்ணன் துரைமுருகன் அவர்களை வேலூர் கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்களை வேலூர் மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் திருமதி முத்தமிழ் செல்வி அவர்களை வேலூர் மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் முகமது சகி அவர்களை வேலூர் நாடாளுமன்ற கழக வேட்பாளர் மதச்சார்பற்ற கூட்டணியினுடைய வேட்பாளர் அருமை தம்பி கதிரானந்த் அவர்களை ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளர் வில்வநாதன் அவர்களை குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளர் காத்தவராயன் அவர்களை அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களை திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஏவா வேலு அவர்களை டாக்டர் மஸ்தான் அவர்களை பரந்தாமன் அவர்களை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த டி கே ராமன் அவர்களை வாஹித் பாஷா அவர்களை மதிமுகவை சார்ந்த சுப்பிரமணிய அவர்களை பழனி அவர்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தயாநிதி அவர்களை நாகேந்திரன் அவர்களை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சாமிக்கன் அவர்களை சிம்புதேவன் அவர்களை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்த முகமது ஜமீர் அவர்களே சான்பாஷ் அவர்களே கபீர்கான் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த நீலச்சந்திரகுமார் அவர்களே தேவ இன முதல்வன் அவர்களே விஜயசாரதி அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்த வில்சன் அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்த இம்ரான் அவர்களே ஏஜாஸ் அகமது அவர்களே மனிதநேய ஜனநாயக கட்சியை சார்ந்த முகமது லாசின் அவர்களே ஜாகிர் ஹுசேன் அவர்களே மற்றும் திராவிடர் கழகம் தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்திய தேசிய லீக் கட்சி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மக்கள் விடுதலை கழகம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி ஆதித்தமிழர் பேரவை ஆதித்தமிழர் கட்சி வல்லரசு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மதச்சார்பற்ற ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மதச்சார்பற்ற ஜனதாதளம் எம்ஜிஆர் கழகம் தமிழ் புலியன் கட்சி கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் சமத்துவ மக்கள் கழகம் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் கட்சி உள்ளிட்ட மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளே தோழர்களே தாய்மார்களே வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களே இளைய சமுதாயத்தினுடைய எண்ணரும் இனிய நண்பர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். வருகிற 18ஆம் தேதி நடைபெறவிருக்கக்கூடிய வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு கழகத்தின் சார்பில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் உங்களிடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிற என்று நான் சொல்ல மாட்டேன், ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் தம்பி கதிர் ஆனந்த் அவர்கள். அவருக்கு
உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் ஆதரவினை தந்திட வேண்டும். அதேபோல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடக்கூடிய நம்முடைய வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே ஆதரவினை தந்திட வேண்டும். ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் வில்வநாதன் அவர்களுக்கும் உதயசூரியன் சின்னத்தில, குடியாத்தம் சட்டமன்ற தொகுதியினுடைய கழக வேட்பாளராக காத்தவராயன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும் ஆதரவு தந்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தர வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் இல்லாமல் இந்த தேர்தல் நடைபெறுகிறது என்பதை நம்முடைய பொருளாளர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் நினைவுபடுத்தி எடுத்துச் சொன்னார்கள். உண்மைதான், தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை. இயற்கை நம்மிடத்திலிருந்து அவரை பிரித்திருக்கிறது. ஆக நம்மை பொறுத்தவரையில் அவர் மறைந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஊனிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயற்கையின் சதியின் காரணத்தால் நம்மிடத்திலிருந்து பிரிந்திருந்தாலும் 14 வயதிலேயே தமிழ் கொடி ஏந்தி ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடிதல்லவை என்று திருவாரூர் வீதியில போர்பரணி பாடினாரே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தன்னுடைய இறுதி மூச்சு நிற்கிற வரையில 95 வயது வரையில அவர் இந்த இனத்திற்காக, இந்த சமுதாயத்திற்காக பாடுபட்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் இதயத்தை இரவலாக தந்திடன்னா என்று தன்னை ஆளாக்கிய அண்ணனிடத்தில் அந்த இதயத்தை இரவலாக பெற்று அந்த அண்ணனுடைய நினைவிடத்திற்கு பக்கத்திலேயே, அண்ணா உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பக்கத்திலேயே நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர் இன்றைக்கு இல்லை என்று சொன்னாலும் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் உங்களிடத்தில் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். உதயசூரியனுக்கு ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் 1857ஆம் ஆண்டு நடந்தது என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கு 50 ஆண்டு காலத்திற்கு முன்பே புரட்சி நடந்த கோட்டைதான் இந்த வேலூர். வேலூர் புரட்சி நடந்த கோட்டை அமைந்திருக்கக்கூடிய தொகுதியில டெல்லி கோட்டையையும் சென்னை கோட்டையையும் கைப்பற்றுவதற்கு சபதம் ஏற்போம், உறுதி ஏற்போம். நாளும் நமதே, நாடும் நமதே, 40 நமதே என்று உறுதி எடுக்கக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. கடந்த 20ஆம் தேதி என்னுடைய பயணத்தை நான் தொடங்கினேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த திருவாரூரில் அந்த பயணத்தை நான் தொடர்ந்து இன்று இப்பொழுது வேலூருக்கு வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய பாதையை சுற்றி முடித்திருக்கிறேன். ஆக சுற்றி முடித்து வந்திருக்கக்கூடிய அந்த நிலையில் நான் தெரிவிக்க விரும்புவது, நிச்சயமாக உறுதியாக புதுவை உள்ளிட்ட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் நம்முடைய அணி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றியை பெறவிருக்கிறது. அதேபோல் தமிழகத்தில் 18 தொகுதிகளில் சட்டமன்றத்தினுடைய இடைத்தேர்தல் நடைபெறவிருக்கிறது. ஆக அந்த தேர்தலிலும் 100க்கு 100 நாம் வெற்றி பெறப் போகிறோம் என்ற அந்த செய்தியை இதுவரையில் நான் பயணம் நடத்தியிருக்கக்கூடிய அதனுடைய எழுச்சியை, மாட்சியை பார்த்து உறுதியோடு சொல்லுகிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்லுகிறேன்,
அந்த வெற்றியை நாம் விரைவிலே பெறப்போகிறோம். சமீபத்தில் கொல்கத்தாவில் மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னின்று நடத்திய ஒரு மாபெரும் பேரணி. அந்த பேரணியில் நான் பங்கேற்று உரையாற்றிய நேரத்தில் குறிப்பிட்டு சொன்னேன், இந்தியா சந்திக்க இருக்கக்கூடியது வெறும் நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, இந்தியாவினுடைய இரண்டாவது சுதந்திர போரினுடைய யுத்தம் நடைபெறவிருக்கிறது என்று நான் அன்றைக்கு குறிப்பிட்டு சொன்னேன். ரத்தத்தை தாருங்கள், உங்களுக்கு நான் விடுதலையை வாங்கி தருகிறேன் என்று சொன்னார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். நான் இந்த மேடையில் நின்று கொண்டு சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உடன்பிறப்புகளுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் உழைப்பை தாருங்கள், கழக ஆட்சியை மலர வைக்கிறேன் என்று இந்த மேடையில் நின்று கொண்டு அந்த உறுதியை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். கழக ஆட்சி என்பதுதான் தமிழ் ஆட்சி, கழக ஆட்சி என்பதுதான் தமிழர்களுடைய ஆட்சி, கழக ஆட்சி என்பதுதான் அறிஞர் அண்ணாவினுடைய ஆட்சி, கழக ஆட்சி என்பதுதான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சி. அந்த கலைஞருடைய ஆட்சியை மலர வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைஞரின் மகனாக உங்கள் முன்னால் நின்று உங்களிடத்தில் நான் ஆதரவு கேட்க வந்திருக்கிறேன். மத்தியில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அதேபோல் மாநிலத்தில் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆக மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சி எடுபிடி ஆட்சி. அங்கு சர்வாதிகாரி மோடி ஆட்சி, இங்கு உதவாக்கர எடப்பாடி ஆட்சி. ஆக இந்த இரண்டு ஆட்சிகளை அடியோடு அப்புறப்படுத்துவதற்காக இந்த தேர்தலை நாம் சந்திக்கவிருக்கிறோம். ஆக இந்த இரண்டுக்கும் மாற்று மருந்தாக நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நம்மிடத்தில் இருந்திருந்தால் இந்த வேலூர் கோட்டையில் அவருடைய குரல், அந்த கரகர குரல் நிச்சயமாக ஒலித்திருக்கும். தொடக்கத்திலே சொல்லுவாரே, திரண்டிருக்கக்கூடிய உடன்பிறப்புகளை பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லுவாரே, அந்த வார்த்தையைத்தான் நான் எண்ணி பார்க்கிறேன். ஆக அவர் கற்று தந்திருக்கக்கூடிய தமிழை, அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பயிற்சியை, அவர் எனக்கு ஊட்டியிருக்கக்கூடிய அந்த உழைப்பை உங்களுக்கு நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன். என்னை பல்வேறு பொறுப்புகளிலிருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். சட்டமன்ற உறுப்பினராக, சென்னை மாநகரத்தினுடைய மேயராக, துணை முதலமைச்சராக, உள்ளாட்சித்துறை அமைச்சராக, இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக, இப்படி பல பொறுப்புகளில் இருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை வழங்கியிருந்தாலும் அதையெல்லாம் விட மிகப்பெரிய பெருமையாக நான் கருதி கொண்டிருப்பது தலைவர் கலைஞரின் மகனாக இங்கே வந்திருக்கிறேனே, அதைத்தான் நான் பெருமையாக இன்றைக்கும் கருதி கொண்டிருக்கிறேன். கலைஞரின் காலத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியை மலரச் செய்து அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு அந்த உணர்வோடு நாம் பணியாற்றிக் கொண்டிருந்தோம். ஆனால் இயற்கை முந்திக் கொண்டது. ஆக அதனால் இன்றைக்கு அவர் நம்மிடத்தில் இல்லை. ஆக கலைஞர் இருந்து சாதிக்க வேண்டியதை இந்த கலைஞர் மகன் சாதித்தான் என்று அவருடைய நினைவிடத்திற்கு சென்று இந்த வெற்றியை அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். அந்த பெருமைக்குரிய காரியத்தை செய்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு நடைபெறவிருக்கக்கூடிய தேர்தலில் கதிரானந்தை உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் ஆதரித்து வெற்றி பெற வைக்கணும். வெற்றி பெற வைப்பீர்களா? அதேபோல் சட்டமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க உதயசூரியன் சின்னத்தில் ஆதரவு தந்து அந்த வெற்றியை நீங்கள் தேடி தந்தாக வேண்டும். மிக தவறான மனிதர்களுடைய கையில் மாநில அரசு, மத்திய அரசு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.
இதே பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் அவர் மக்களிடத்தில் தந்த உறுதிமொழிகள், நான் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை கிழிப்பேன், வைகுண்டத்தை காட்டுவேன், மணலை கூட கையாக திரிப்பேன் என்ற பொருள்பட பல உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை அவர் வாரி வாரி வழங்கினார். அவர் ஒரு கருத்தை சொன்னார், எனக்கு ஒரே ஒரு புனித நூல் உண்டு. அந்த புனித நூல் என்னவென்று கேட்டால் இந்திய அரசியலமைப்பு சட்டம், அதுதான் என்னுடைய புனித நூல் என்று குறிப்பிட்டார். ஆனால் என்றைக்கு மோடி பிரதமராக பதவியேற்றாரோ அன்றிலிருந்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுவதுதான் அவருடைய வேலையாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அமைப்புகளின் அதிகாரங்களையும் பறித்து அதனை சிதைப்பதுதான் மோடியினுடைய கொள்கையாக தொடர்ந்து இருந்து வருகிறது. உச்ச நீதிமன்றமா நீதிபதிகளே மிரள்கிறார்கள், ரிசர்வ் வங்கியா கவர்னர்களே ஓடுகிறார்கள், சிபிஐயா அலுவலகத்தையே பூட்டுகிறார்கள், மத்திய கண்காணிப்பு ஆணையமா செயல்படக்கூடாது என்று திட்டவட்டமாக மிரட்டுகிறார், தகவல் ஆணையமா எந்த தகவலும் வராது, லோக்பால் அமைப்பா அமைக்க மாட்டோம், லோக் ஆயுக்தா அமைப்பா மாநிலங்களை நாங்கள் கேட்க மாட்டோம், காவேரி பிரச்சனையா தீர்ப்பை அமுல்படுத்த மாட்டோம், நாடாளுமன்றமா அங்கே நான் வரமாட்டேன், நாடாளுமன்ற விவாதமா அதில் நான் நிச்சயமாக பங்கேற்க மாட்டேன், பத்திரிகையாளர்களா சந்திக்கவே மாட்டேன், அரசு விழாவா தேசிய கீதத்திற்கு கூட நான் எழுந்து நின்று காத்திருக்க மாட்டேன். ஆக இப்படி ஒரு பிரதமரை இந்தியாவில் இதுவரையில் நாம் பார்த்ததில்லை, இனிமேலும் நிச்சயமாக பார்க்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த பிரதமரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தேர்தலை நீங்கள் சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும் என்று நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நாட்டையும் நாட்டு மக்களையும் எப்போதும் பதற்றத்தில் மோடி அவர்கள் வைத்திருப்பார்கள். சில நாட்களுக்கு முன்னால் நாட்டுக்கு ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல போகிறேன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அப்படி வெளியிட்ட நேரத்தில் நாடே பதற்றமடைந்தது, மக்கள் அனைவரும் பயந்தார்கள், அச்சப்பட்டார்கள். எதற்கென்று கேட்டால் மோடி அவர்கள் தேர்தலையே நிறுத்தப் போகிறார் என்று கருதினார்கள், போரை அறிவிக்கப் போகிறார் என்று யோசித்தார்கள். அது மட்டும் அனைவருடைய பெயரில் வங்கி கணக்கில் 1 லட்சம் ரூபாய் போட போகிறார் என்றெல்லாம் கூட சில எதிர்பார்த்திருந்தார்கள். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிரதமர் போட்டியிலிருந்து நான் விலகிக் கொள்ளுகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிடுவாரோ என்று கூட சிலர் சந்தேகப்பட்டார்கள். அல்லது எமர்ஜென்சி அறிவிக்கப் போகிறாரா என்று கூட யோசித்து பார்த்தார்கள். இது எல்லாமே மக்களை நிம்மதி இல்லாமல் செய்கிற அந்த காரியங்களில் தான் மோடி அவர்கள் ஈடுபடுவார்கள். இப்படித்தான் ஒரு நாள் இரவில் 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது என்று அதற்கு தடை போட்டார். இரவு 12 மணி 12 மணி அளவில் நடு இரவில் அந்த உத்தரவு போட்டார். அதே போலதான் நடு இரவில் ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அமுல்படுத்தினார். நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரையில் அவர் ஒளிமயமான பிரதமர் அல்ல, இருள்மயமான பிரதமர் என்பதற்கு இதுதான் சாட்சிகளாக அமைந்திருக்கிறது. அதே போலதான் இப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த உதவாக்கர எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில தவறான செய்திகளை அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஒரு விளக்கத்தை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். எனவே அந்த பிரச்சனைக்குள் நான் செல்ல விரும்பல. அதிலே குறிப்பாக காவேரி பிரச்சனையை பற்றி டெல்டா பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிற முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் அங்கே போய் சில கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார், தவறான வாதங்கள் எடுத்து வைக்கிறார். என்னன்னு கேட்டா, காவேரி பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகம் துரோகம் செய்திருக்கிறது. அவர் மட்டும் இல்ல, துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்
ஆக இபிஎஸ் ஓபிஎஸ் சேர்ந்து இன்றைக்கு அந்த பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்க விரும்புவது, காவேரி அணையில குறுக்கே மேகதாது அணையை கட்ட அனுமதி வழங்கியிருக்கக்கூடிய பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கக்கூடியவர்கள் யார்? இங்கே இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. ஆக அப்படி கூட்டணி அமைத்துக் கொண்டு திமுகவை குறை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற அந்த கேள்வியை தான் நான் கேட்க விரும்புகிறேன். இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள், அவர்களை கேட்டால் காவேரி பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம், கலைஞர் என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறார்கள், அதேபோல காவேரி பிரச்சனை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்னென்ன துரோகங்களை செய்திருக்கிறது என்று பெரிய பட்டியலை போடுவார். பிங்கர் டிப்ஸ் வச்சிருப்பார். ஆக அதை தெளிவாக எடுத்து சொல்லுவார். VP சிங் பிரதமராக இருந்தார். அவர் பிரதமராக இருந்த நேரத்திலே தான் காவேரி நடுவர் மன்றத்தை அமைக்க வைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நடுவர் மன்றத்திற்கு அதிகாரம் உண்டு என்ற உரிமையை வாங்கி தந்தவர் முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு வழங்குவதற்கு முன்னால் இடைக்கால தீர்ப்பை பெற்று தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 205 TMC தண்ணீரை வாங்கி தந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். ஏன், அதற்கு பின்னால் வாஜ்பாய் பிரதமராக பொறுப்பேற்று பணியாற்றிக் கொண்டிருந்த போது அந்த காலகட்டத்திலே காவேரி ஆணையத்தை அமைக்க வைத்தவரும் இறுதி தீர்ப்பை வாங்கி தந்தவரும் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தான். இதையெல்லாம் மறைத்துவிட்டு காவேரியில அந்த பிரச்சனையிலே திமுக துரோகம் என்று சொல்வது வரலாறு தெரியாத முட்டாள்களின் பேச்சாகத்தான் அந்த பிரச்சாரம் இன்றைக்கு அமைந்திருக்கிறதே தவிர வேறல்ல. காவேரியின் குறுக்கே மேகதாது அமைக்க அனுமதி மோடி வழங்குகிறார். பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். ஆக அந்த மோடியோடு அதிமுக இன்றைக்கு கூட்டு சேர்ந்து ஓபிஎஸ் பக்கபலமாக இருந்து தேர்தல் களத்தில் இன்றைக்கு அவர்கள் முழங்கிக் கொண்டிருக்கிறார்களே. ஆக இது மிகப்பெரிய துரோகம் இல்லையா? இவர்களை பொறுத்த வரைக்கும் துரோகம் என்பது ரொம்ப சாதாரணம். துரோகம் செய்வதுதான் இவர்களுடைய தொழிலாக இருக்கிறது. ஜெயலலிதாவுக்கே துரோகம் செய்தவர்கள் இந்த தமிழகத்திற்கு துரோகம் செய்ய மாட்டார்களா? சசிகலாவுக்கே துரோகம் செய்தவர்கள். இதை சொன்னா அவருக்கு கோபம் வந்துடும். நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். சசிகலாவுடைய காலிலே விழுந்தல்ல, காலிலே மண்புழு போல தவழ்ந்து முதலமைச்சர் பதவி வாங்கியவர் எடப்பாடி என்று நான் சொன்னேன். உடனே அவருக்கு ஆத்திரம் வந்திருக்கு. அதற்காக இன்று காலையிலே ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற போது ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார். ஆமா, நான் மண்புழு தான், விவசாயிகளுக்காக பாடுபடுகிற மண்புழுவாக இருந்து நான் பணியாற்றுகிறேன் பேசியிருக்கிறார். நீ மண்புழு அல்ல, மக்களை கொல்லுகிற புழு, இந்த நாட்டை கொல்ல துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய புழு. ஆக அந்த மண்புழு தான் சொன்னேனே தவிர நல்லது செய்கிற மண்புழுவாக நான் சொல்லல. அதை தவறாக நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மண்புழு பூமிக்கு அடியில தான் போகும். நீங்க பூமிக்கு அடியில போனீங்க, சசிகலா காலுக்கு அடியில போனீங்க. வீடியோ காட்சியெல்லாம் பார்க்கலையா? வாட்ஸ்அப்ல வந்துச்சு, பார்க்கலையா? பார்த்தீங்களா இல்லையா? நீங்க நான் எதையோ தவறாலாம் சொல்லிட மாட்டேன், ஆதாரத்தோடு தான் நான் பேசுவேன். ஆக ஜெயலலிதா வீட்டிலேயே திருடவங்க. திருடன் கூட தான் வீட்டில் திருட மாட்டான். ஆனா இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள், முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், அம்மையார் அவர்களால், ஜெயலலிதா அவர்களால் பதவிக்கு வந்தவர்கள், பதவி அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க, கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறவங்க, அவர்கள் வீட்டிலே திருடி அக்கிரமம் நடந்துச்சா இல்லையா? இதுதானே கொடநாடு விவகாரம். ஆகையே அதனாலதான் கொடநாடு பிரச்சனைய நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் கேட்கிறேன். கொடநாட்டில் நடந்த கொள்ளையை பற்றி, கொலையை பற்றி கேட்கிறேன். அதே போல அம்மையா ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மத்தை பற்றி கேட்கிறேன். ஆக அதை பற்றி பேசக்கூடாது.
என்று நீதிமன்றத்திற்கே போயிருக்கிறார். யாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க எங்க வேணாலும் போகுங்க. ஜெயலலிதா என்பது உங்களுடைய கட்சி தலைவராக இருக்கலாம், ஆனால் நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து மறைந்திருக்கிறார். முதலமைச்சராக இருக்கிற போது மறைந்திருக்கிறார். அப்படி மறைகிற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நான் அதை கேட்பது எனக்கு உரிமை உண்டு, அந்த தகுதி இருக்கிறது. கொள்கையில லட்சியத்தில் வேறுபாடுகள் மாறுபாடுகள் இருக்கலாம், எதிர்க்கட்சியாக இருக்கலாம். ஆனால் ஒரு முதலமைச்சர், நான் எதிர்க்கட்சி தலைவர். ஆக அந்த அடிப்படையில் ஒரு முதலமைச்சருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கிறது என்று நான் கேள்வி கேட்கிறேன். அது தவறா? அதை விசாரிக்க வேண்டும், நியாயப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். இப்பவும் சொல்றேன், விரைவில் தமிழ்நாட்டில் உங்கள் அன்பை பெற்று ஆதரவை பெற்று ஆட்சி பொறுப்பில் இருந்து அமருகிற நேரத்தில் முதல் வேளையாக அம்மையார் ஜெயலலிதாவுடைய மர்ம மரணத்தை கண்டுபிடித்து அந்த உரியவர்களை கண்டுபிடிச்சு அதற்குரிய தண்டனையை வழங்குவதுதான், அவர்களை சிறையில் கொண்டு போடுவதுதான் இந்த ஸ்டாலினுடைய முதல் வேலையாக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே போல கொடநாட்டில் நடந்திருக்கக்கூடிய கொலை சொன்னது யாரு? நாங்களா? மேடையில் இருக்கக்கூடியவர்களா? கூட்டணி கட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்களா? நீங்க யார கூலிப்படை இன்னைக்கு கூலிப்படை தலைவராக நான் சொல்றீங்களா? ஆக அந்த கூலிப்படையை தானே நீங்க பயன்படுத்தினீங்க. கேரளாவில் இருந்து ஒரு 11 பேரை தேர்ந்தெடுத்து ஜெயலலிதாவுக்கு டிரைவராக இருந்த கனகராஜை பயன்படுத்தி அங்கிருந்த வாட்ச்மேனை க்ளோஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆக இது யார்? இதற்கு உடந்த யார்? அல்லது நீங்கள் அந்த உண்மையை சொல்லுங்க. ஆக அது பற்றி எந்த பதிலும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது. அதனால் தான் திரும்ப திரும்ப நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 2 கேள்விகளுக்கும் இதுவரையில் இந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல முன்வரல. ஆக இதனால் தான் இன்றைக்கு பயந்து போய் தேர்தல் ஆணையத்திற்கு சென்று புகார் கொடுத்திருக்கிறாங்க. இதை பற்றி நாங்க பேசக்கூடாது, நீதிமன்றத்திற்கு சென்று இதற்கு தடை போடணும், பேசக்கூடாது. ஆக ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கக்கூடிய விசாரணை கமிஷன் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பெயரளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு நாடகமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த கமிஷனுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் திமுக பிரச்சாரம் செய்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். முறையாக விசாரணை நடந்தால் நாங்கள் குறுக்கே வர தயாராக இல்லை. முறையாக நடக்கவில்லை என்பதற்காகத்தான் ஒரு எதிர்க்கட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நாங்கள் இந்த கேள்வியை கேட்கிறோம். நான் கேட்கிறேன், இது அம்மையார் ஜெயலலிதாவுடைய மரணத்தை பற்றி முதலில் சொன்னது யார் தெரியுமா? இன்றைக்கு துணை முதலமைச்சராக இருக்கிறாரு OPS, ஓ பன்னீர்செல்வம். அவர் தானே சொன்னார். திடீர்னு ஏன் சொன்னார்? அப்போலோ மருத்துவமனையில் அம்மையார் ஜெயலலிதா மறைந்து விட்டார் என்ற செய்தி வருது. அது உண்மையா பொய் அது வேற. ஆக மறைந்து விட்டார் என்று அரசு தரப்பில் ஒரு செய்தி சொல்றாங்க. சொல்லிக் கொண்டிருக்கிறவரை கவர்னர் மாளிகையில் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டவர் OPS. அவருக்கு கீழே சில அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கொண்டார்கள். ஆக பதவி ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர் தான் முதலமைச்சராக வந்து உட்கார்கிறார். சட்டமன்றத்திற்கு வருகிறார் முதலமைச்சராக. நாங்கள் எல்லாம் போய் எதிர் வரிசையில் உட்காருகிறோம். திடீர்னு எங்களை பார்த்து சிரிச்சார். என்ன பார்த்து, அண்ணன் துரைமுருகனை பார்த்து சிரிச்சார். சிரிச்சது சசிகலாவுக்கு பிடிக்கல. நீ எப்படி முதலமைச்சராக ஒன்று ஆக்கி வச்சிருக்க, நீ எப்படி எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினை பார்த்து சிரிச்ச என்று அவருடைய பதவியை எடுத்தார். எடுத்துட்டு தானே அந்த இடத்துல வந்து உட்கார திட்டமிட்டார். அதற்காக நாளெல்லாம் குறிக்கப்பட்டாச்சு. கவர்னர்கிட்ட போய் கடிதம் கொடுத்தாச்சு. சட்டமன்ற சபாநாயகர் உத்தரவு போட்டாரு. தேதி அறிவிப்பு. அவர் 5-6 நாள்ல சசிகலா முதலமைச்சராக வந்து பதவி ஏற்க இருக்கிறார். சட்டமன்றத்தில் அந்த பெரும்பான்மை நிரூபித்ததற்கு பிறகு முதலமைச்சராக அவர் வருவார். ஆக இந்த நிலையில கூவத்தூர்ல அடைச்சு வச்சிருக்கிறாங்க. அப்பதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்புல
சிறை தண்டனை. ஜெயலலிதா உயிரோடு இல்லாத காரணத்தால் அவருக்கு இல்ல தண்டனை. சசிகலாவுக்கு, அவருடைய தோழிக்கு, அவருடைய சகோதரருக்கு, இப்படி 3 பேர்களுக்கு தண்டனை. 4 வருஷம் வந்துச்சா இல்லையா? 100 கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்களா இல்லையா? கூவத்தூரில் இருக்கக்கூடிய சசிகலா அதிர்ச்சி அடைந்தாங்க. முதலமைச்சராக போய் உட்கார வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு தீர்ப்பா? சரி, நான் இல்லை என்றாலும் யாரை முதலமைச்சராக உட்கார வைக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போதுதான் மண்புழு வந்துச்சு. அப்போ பேசிக்கிட்டு இருக்கிற போதே இந்த அம்மா காலில் ஏதோ ஊறி இருக்கு. என்னன்னு பார்த்தா படுத்திருக்கிறார். இதைத்தான் சொன்னேன். என்ன தப்பு இதுல? நான் என்ன கேவலப்படுத்தி சொன்னா, இல்லாததை இட்டுக்கிட்டி சொன்னா, வீடியோல வந்தத வாட்ஸ்அப்ல பரவிட்டு இருக்கிறத அத சொன்னேன். உடனே முதலமைச்சர் அவர் ஆக பொத்துக்கிட்டு வந்துருச்சு கோபம். யாருக்கு? ஓபிஎஸ்க்கு. ஆக எடப்பாடி முதலமைச்சரா, நான் தானே சீனியர் என்று கோபம் வந்து என்ன செஞ்சாரு? நேரா காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சமாதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவுடைய சமாதிக்கு வந்தார். தியானம் 40 நிமிஷம் இப்படியே உட்கார்ந்தார். கண்ணை மூடிட்டார். இப்படியே 40 நிமிஷம் ஆவியோடு பேசினார். அம்மா, நீங்கள் இயற்கையாக மரணம் அடையல, திட்டமிட்டு நடந்திருக்கிறது. உங்களுடைய மரணத்தில் மர்மம் இருக்கு சொன்னாரா இல்லையா? சிபிஐ விசாரணை தேவை சொன்னது யாரு? ஓபிஎஸ். முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் வாய்த்திருக்கல. பதவி போன உடனே இந்த பிரச்சனையை கிளப்பினார். ஆக மரணத்தில் மர்மம் இருக்கிறது என்று முதல்ல கண்டுபிடிச்சு சிபிஐ விசாரணை தேவை என்பது மட்டுமல்ல, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் இதற்கு பதில் சொல்லணும். ஆக அவர் துணை முதலமைச்சர் பதவியில் போய் மறுபடியும் உட்கார்ந்தார். எப்படி? காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. பஞ்சாயத்து நடந்துச்சு. டெல்லியிலிருந்தே வந்தாங்க. பிரதமரே வந்தார். கவர்னர் இடத்துல சொல்லி, பொட்டி மாரியா யாமரியன் பராமரமே. ஆக பதவி கொடுத்த உடனே, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்த உடனே இப்ப சிபிஐ பத்தி இது வரைக்கும் கேட்கல. ஆக அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டா, இந்த பிரச்சனையை பற்றி ஸ்டாலின் பேசக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதாவை பற்றி ஸ்டாலின் பேச உரிமை இல்லை. நான் ஜெயலலிதாவை பற்றி பேசல. முதலமைச்சராக இருந்தவர் ஒருவருக்கு இந்த நிலை வந்திருக்க, சாதாரண ஒருவனுக்கு என்ன நிலை ஏற்படும்? ஆக அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேனே தவிர வேற அல்ல. தைரியம் இருந்தா விளக்கம் சொல்லுங்க, இல்லைன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு இருங்க. வடநாட்டில் நடந்த சமாச்சாரத்தை யார் குற்றவாளி, உங்களிடம் எந்த பயமும் இல்லை என்று சொன்னால் அதற்கு பதில் சொல்லுங்க. நடந்தது உண்மையா இல்லையா? வழக்கு இருப்பதால் பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. எந்த பிரச்சனையும் நாட்டில் எத்தனையோ பிரச்சனை வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால பேசாமல் இருந்துட முடியாது. நாங்கள் யாருடைய மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டோம். நேற்று முன்தினம் இரவு 8 மணிக்கு அண்ணன் துரைமுருகன் வீட்டில் நடந்த ரைடு சொன்னார. நேற்று இரவு ஆரம்பிச்சு, நேற்று முன்தின இரவு ஆரம்பிச்சு நேற்று இரவு வரைக்கும் நடந்திருக்கணும். என்ன காரணம்? இதை பார்த்து நாங்க பயந்துருவோமா? ஆக தேர்தல் களத்திலிருந்து விலகி போய் ஒதுங்கி விடுவோமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தடாவை பார்த்தவர்கள், பொடாவை பார்த்தவர்கள், மிசாவை பார்த்தவர்கள். திமுக என்பது ஒரு பணங்காட்டினர். எந்த சலசலப்புக்கும் திமுக அஞ்சிடாது. ஆக நீங்கள் இன்றைக்கு இதே பிஜேபி ஆட்சி, பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், மோடி பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த ஆட்சியை பயமுறுத்த, அச்சுறுத்த தலைமைச் செயலகத்தில் போய் ரைடு பண்ணலையா? தலைமைச் செயலருடைய வீட்டில் போய் ரைடு பண்ணலையா?
அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் வீட்டில் போய் குட்கா விஷயமாக அங்கு போய் நீங்கள் ரைடு பண்ணலையா? 89 கோடி ஆர்கே நகர் தொகுதிகளை பணப்பட்டுவாடா இருக்கு, ஆதாரத்தை எல்லாம் கொண்டு போய் கண்டுபிடிக்கலையா? இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணலையா? ஆக எத்தனை முறை ரைடு நடந்திருக்கு? எதற்கு? அதெல்லாம் என்ன என்ன நடந்திருக்கு? எவ்வளவு விவரங்கள் வெளில வந்திருக்கு? இதுவரைக்கும் செய்தி வந்திருக்கா? ஆக நடந்தது உண்மை. அவர்கள் தவறு செஞ்சிருக்கலாம். ஆனால் அவர்களை மிரட்டி அச்சுறுத்தி கூட்டணி வைப்பதற்காக உங்களை எந்த கட்சியும் சீண்டல, சின்ன சின்ன கட்சிகள் கூட உங்களை சீண்டல, குட்டி குட்டி கட்சிகள் கூட, புதுசா வர கட்சிகள் கூட உங்களை திரும்பி பார்க்கல. ஆக எப்படியாவது தமிழ்நாட்டில் கால் ஊன்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அதிமுகவை மிரட்டி அச்சுறுத்தி அவர்கள் பயப்படலாம். காரணம், அவங்க மடியில கணம் இருக்கிறது, அதனால் வழியில பயப்படுகிறாங்க. எங்களுடைய மடியில எந்த கணமும் இல்லை, நாங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதைத்தானே அண்ணன் துரைமுருகன் அவர்களை பேசுகிற போது எடுத்து சொன்னார்கள். எடப்பாடி மிரள்வார், ஓபிஎஸ் மிரள்வார், விஜயபாஸ்கர் மிரள்வார். இதோ இந்த வேலூரில் இருந்து நான் சொல்லுகிறேன், நாங்கள் உங்களை மிரட்டக்கூடிய காலம், நாங்கள் என்று சொல்வதை விட மக்கள் உங்களை மிரட்டக்கூடிய காலம் 18ஆம் தேதி வந்துருச்சு. ஆக அப்படிப்பட்ட நிலையில இந்தியாவினுடைய பிரதமராக நம்முடைய ஆதரவு பெற்றிருக்கக்கூடிய, நாம் சுட்டிக்காட்டக்கூடிய, ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தால் என்னால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வரப்போகிறார். அதில் எந்த மாற்றமும் இருக்க வாய்ப்பில்லை. ஆக வருகிற நேரத்தில் என்னென்ன பணிகளை செய்ய போகிறோம் என்று ஏற்கனவே அவர் ஆங்காங்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு அருமையான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள். என்ன அறிவிப்புன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முக்கியமான வாக்குறுதி. ஆக அந்த வாக்குறுதி அவர் வழங்கியிருக்கக்கூடிய காரணத்தால் இந்த வேலூரில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தின் மூலமாக உங்கள் அனைவரின் சார்பில், ஒட்டுமொத்த தமிழகத்தின் சார்பில் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிய, வணக்கத்தை, பாராட்ட, வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்ன அந்த அறிவிப்புனா, மிகவும் ஏழ்மையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு குறைந்தபட்சமாக ஆண்டிற்கு 72,000 ரூபாய் கிடைக்க போகிறது என்று ஒரு அருமையான அறிவிப்பு. இந்த தொகை முறையாக வருமா, நம் கையில கிடைக்குமா, பத்திரமாக வந்து சேருமா என்ற கவலை உங்களுக்கு தேவையில்லை. காரணம், உங்களுடைய கணக்கில், வங்கியில அது முறையாக செலுத்தப்பட இருக்கிறது என்ற அந்த செய்தியும் அவர் சொல்லி இருக்கிறார். ஆக இந்தியாவினுடைய ஏழ்மையை ஒழிப்பதற்கான இறுதி முயற்சி இதுதான் என்று அந்த வார்த்தையும் சொல்லி இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மோடி கூட அறிவித்தார் 6,000 ரூபாய் 3 தவணையாக, 2000 2000 2000 என்று 3 தவணைகளாக. 2000 ரூபாய் வந்துச்சா? வரல, வரும், வராதானா, ஒரு திரைப்படத்தில் வரும். ஆக இந்த நிலைதான். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய பயணத்தை நான் 20ஆம் தேதி தொடங்குவதற்கு முன்பு 19ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை அண்ணா அறிவாலயத்தில், கலைஞர் அரங்கத்தில் நாங்கள் வெளியிட்டோம். வெளியிட்ட நேரத்தில் அதில் தெளிவாக சொல்லி இருக்கிறோம் என்னென்ன உறுதிமொழிகளை, வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறோம் என்று. ஆக இந்த வேலூர் நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்டு சிலவற்ற நேரத்தில் அருமை கருதி நான் சுருக்கமாக குறிப்பிட விரும்புவது, பாலாறு நதியின் குறுக்கே 10 தடுப்பணைகள் அமைத்து மழைக்கால வெள்ள நீர் கடலில் கலப்பதை தடுத்து வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி உள்ளிட்ட 20 பெரிய நகர் பகுதிகளுக்கும் ஊரக பகுதிகளுக்கும் குடிநீரும் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீரும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்பெண்ணை நதியிலும் பல்வேறு இடங்களில் தடுப்பணைகள் அமைக்கப்படும். சுற்றுப்புற சூழலை பாதுகாத்திட வேலூர் தொகுதியில் இயங்கும் தோல் பதனிடும் ஆலைகளிலிருந்து கழிவுகளை அகற்ற
CETP எனப்படும் கழிவு அகற்றும் பொதுவான திட்ட வசதிகள் ஏற்படுத்தப்படும். சிறு வணிகத்தில் அந்நிய முதலீடு தடை செய்யப்படும். வேலூரிலிருந்து அருகில் உள்ள இடங்களுக்கு ரயில் பேருந்துகள், ரயில் பஸ்ஸஸ் மற்றும் டீசல் மின்சார பெட்டிகள் வசதிகள் அறிமுகப்படுத்தப்படும். மௌலானா ஆசாத் கல்வி பவுண்டேஷன் தொகுப்பு நிதி மேலும் உயர்த்தப்படும். கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் சிறுபான்மை சமுதாயத்தினர் உரிய பங்கினை பெற நீதியரசர் சச்சார் ஆணையத்தின் பரிந்துரைகளை செயல்படுத்த திமுக வலியுறுத்தும். ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டியின் அறிக்கை அடிப்படையில் முஸ்லிம் சமுதாயத்தினர இதர பிற்பட்டோர் பட்டியலில் இணைத்திட திமுக உறுதியளிக்கிறது. 10ஆம் வகுப்பு வரை படித்த 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். ஏழை நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படும். நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படும். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக சென்று வர ரயில் பயணச் சலுகை வழங்கப்படும். அண்மையில் உயர்த்தப்பட்ட கேபிள் டிவி கட்டணம் முந்தைய அளவுக்கு குறைக்கப்படும். 50 லட்சம் மகளிர் நலப்பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். மகளிருக்கு சிறு தொழில் தொடங்க 50,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். சமையல் எரிவாயு கேஸ் சிலிண்டர் விலை பழைய முறைக்கு மாற்றப்பட்டு விலை குறைப்பு செய்யப்படும். வேளாண் துறைக்கு தனி நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்படும். விவசாய தொழிலாளர்களுக்கான 100 நாள் வேலை திட்டத்தின் வேலை நாட்கள் 150ஆக உயர்த்தி வழங்கப்படும். அனைத்து விவசாயிகளுடைய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்களுடைய கல்வி கடனும் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். இப்படி பல தீர்மானங்களை வடித்தெடுத்து அதற்கு பிறகு அதை யோசித்து கலந்து பேசி பலதரப்புப்பட்ட மக்களோடு விவாதித்து அவருடைய விருப்பங்களை ஏற்று அவருடைய கோரிக்கைகளை ஏற்று இந்த அறிக்கையை தயாரிக்கிற குழுவினுடைய தலைவர் TR பாலு அவர்கள் தலைமையில் அந்த பணியை முழுமையாக நிறைவேற்றி அதற்கு பிறகு வெளியிட்டிருக்கிறோம். இது புதிதல்ல. திமுக பொறுத்தவரைக்கும் இது புதிதல்ல. ஏற்கனவே ஒவ்வொரு தேர்தலிலும், சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு முறையும் தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவது உண்டு. வெளியிட்டு விட்டு அதை முழுமையாக படிப்பார். படித்து முடித்ததற்கு பிறகு கடைசியாக 2 வார்த்தை, 2 வரி, திருக்குறள் போன்ற 2 வரியை சொல்லுவார். முத்தான 2 வரி, சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம் என்று. ஆக கலைஞர் சொன்னதை செய்வோம் சொன்னதை செய்வோம் சொல்வதை செய்வோம் என்று சொன்னார் அல்லவா? கலைஞர் சொன்னது மட்டுமல்ல, அவருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் சொல்லுகிறேன், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்வோம். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம். இதுவும் கலைஞருடைய முழக்கம்தான். ஆக அந்த முழக்கத்தை கலைஞருடைய மகனாக இருக்கக்கூடிய ஸ்டாலினும் இங்கே முழக்கமிடுகிறேன். எனக்கு ஒரு மிகப்பெரிய குறை உண்டு. நான் தொடக்கத்திலேயே சொன்னேன். ஈரோட்டில் நடைபெற்ற மண்டல மாநாட்டில் நிறைவாக பேசுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன், தலைவர் கலைஞர் அவர்கள் உடல் நலிவுற்ற நிலையில ஓய்வெடுக்க வேண்டிய அவசியத்திற்கு கட்டாயத்திற்கு ஆளாகி இல்லத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஆக அவர் இல்லாத இந்த நேரத்தில் நம்முடைய முன்னோடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பொதுக்குழுவை கூட்டி அதற்கு பிறகு கழகத்தினுடைய பணி தொய்வின்றி நடக்க வேண்டும் என்பதற்காக செயல் தலைவராக என்னை பொறுப்பேற்க வைத்து அந்த பணியை என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். ஆக செயல் தலைவராக பொறுப்பேற்று இன்றைக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு தலைவராகவும் பொறுப்பேற்கக்கூடிய நிலையிலே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களை நம்பி. உழைப்பு 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 என்று என்னை பற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டி இருக்கிறார் என்று சொன்னால் ஓய்வறியாமல் உழைத்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்திலேயே, அந்த காலகட்டத்திலேயே திமுக கழகத்தினுடைய ஆட்சியை மலரச் செய்து அவரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் உறுதி எடுத்துக் கொண்டிருந்தேன், உங்களை நம்பி. ஆனால் இயற்கை
அவரை நம்மிடத்திலிருந்து பிரித்திருக்கிறது. அவரை பிரித்திருந்தாலும் அவருடைய லட்சியம், அவருடைய கொள்கை, அவருடைய தத்துவம், அவருடைய உழைப்பு அத்தனையும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலும் இருக்கிறது. ஆக எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபட்டு உழைப்போம். உழைப்பின் மூலமாக ஒரு உன்னத வெற்றியை பெறுவோம். அந்த வெற்றியை பெற்று அண்ணனுக்கு பக்கத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் கலைஞருடைய நினைவிடத்திலே கொண்டு போய் அந்த வெற்றியை மாலையை அவருடைய காலடியில் வைப்போம். அதற்கு நீங்கள் அத்துணை பேரும் உதயசூரியனுக்கு ஆதரவு தந்து நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய கதிரானந்த் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறுகிய 2-3 நாட்களில் ஒளி அமைத்து தந்த மாநகர கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ப. கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த